அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகன்தான். எனவே மாசி மாதத்திலையும் சரி, மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம். அது நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மிதுனத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புதன் கும்பராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சத்தோட போறாரு. சுக்கிரன் மீனராசியிலையும், குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாசி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் பெயர்ச்சியாகிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ரிஷப ராசியில குருவும், மீன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில புதன் நீச்சம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு இணைஞ்சிருக்கிறாரு. எனவே விரயம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம், இடமாற்றம் கூட எதிர்பாராத விதத்திலையும் கிடைக்க போகுது. கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலைப்படுவீங்க. உற்றார் உறவினர் வகையில் பகை அப்படிங்கிறது உருவாகாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. தொழிலில் பங்குதாரர்கள்லாம் உங்களை விட்டு விலக நேரிடலாம். எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முயற்சி செய்யுங்க. குரு பகவான் உங்கள் ராசியாக பார்க்குறாரு அப்படிங்கிறது நல்லது தான். இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு அப்படிங்கிறதால எதையும் போராடி முடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்கள் ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சத்துருஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரமா அமைஞ்சிருக்கிறாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு பேச்சியாகி புதன் பலமடைகிறதால உங்க ராசிக்கு பக்கவளமா இருக்க போகுது. மீன ராசியில புதன் நீச்சமா போறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி உங்க ராசிநாதன் புதன் நீச்சம் பெறும்போது நல்ல சம்பவம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்ய வேண்டும் அப்படின்னா நீச்சம் பெறணும் அல்லது வலிமை இழக்கணும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இருந்தாலும் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. அதே ராசியில சுக்கிரன் உச்சத்திலையும் குரு பரிவர்த்தனையும் நீச்சபங்க ராஜயோகமும் கிடைக்குது. சுக்கிரனுடைய நகர்வு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் நிகழும். வருவாய் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய தோற்றத்தில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட காலமாக யோசித்து வச்சிருந்த சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு சென்று வருவீங்க. சுயதொழில் தொடங்குவவர்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாவதால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரலாம். எதிரிகள் இனங்கண்டுகிட்டு விலகி சொல்லுவீங்க. அதனால அவர்களை எளிதில் வெற்றி அப்படிங்கிறது பெறலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியம் ஆகணும் அப்படி இருந்துச்சுன்னா அலைச்சலுக்கு பிறகுதான் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக வருவாங்க. ஆனால் அவர்களை எளிதில் உங்களுடைய பேச்சு திறமையால் கவர்ந்திருப்பீங்க. தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய மாதம். எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை தாக்கங்களையும் குறைச்சிக்குங்க. வேலை தேடுவோருக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய கடன் வாய்ப்புகளும் உருவாகும். உங்களுக்கு தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யாமல் இருக்கிறதா நல்லது. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு பேச்சியாவதால வாழ்க்கை துணைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய வருவாய், முதலீடு, நகை ஆகியவற்றெல்லாம் வாழ்க்கை துணைக்காக தியாகம் செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறது வரலாம். அதனால சற்று ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு
எந்த காரியமாக இருந்தாலும் 2 பேரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. தொழிலில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நினைத்து பார்க்க முடியாத அளவு அதிகரிக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் ஆடம்பர செலவும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். நண்பர்களால் ஏமாற்றப்படுவீங்க. சற்று கவனத்தோடு இருக்கணும். தொழில் பார்ட்னர்களிடத்துலையும் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கணும். உத்தியோகத்திலலாம் மாற்றம், தொழிலில் அலைச்சல், பணிச்சுமை அப்படிங்கிறது இருக்கோ. ஓய்வு அப்படிங்கிறது கிடைக்காது. ஓய்வு எடுக்க முடியாத சூழ்நிலை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வாகனம் ஓட்டும் பொழுதும் வாகனங்களை செல்லும் பொழுதும் கவனமாக இருக்கணும். வீடு, வண்டி, வாகனம் இடெல்லாம் வாங்கும் பொழுதும் ஆவணங்கள் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு வாங்கிக்கிங்க. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கும். நல்லா படிச்சுட்டு போவீங்க, ஆனால் படித்தது ஞாபகம் இருக்காது தேர்வில். இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். எனவே ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பாருங்க. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. கர்ப்பிணிகள் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருக்கணும். கன்னிராசி இளைஞர்கள்லாம் காதல் தோல்வியை சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த மாதத்தில் சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. உங்க ராசிக்கு விரையாதிபதி சூரியன், யோகாதிபதி சனி, இந்த இரண்டும் இணையும் போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஒரு சிலருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். தொழிலையும் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. நீங்க பிறருக்கு நல்லது செஞ்சா கூட அது பிறருக்கு உங்களுக்கு தீமையாத்தான் முடியும். அதனால் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். இந்த மாதம் ஏற்றமும் இறக்கமும் கலந்த கலவையாத்தான் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிபத்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வக்ர நிபத்தி ஆவதால் சகோதரர்களுக்குள்ள சச்சரவு, சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதங்கள் முடிவுக்கு வரும். சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனை ஆகிறதால அதில் லாபம் அப்படிங்கிறது கொடுக்கும். பெற்றோர் வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி முன்னோர் சொத்துக்கள்லையும் உங்களுக்கு முறையான பங்கீடு அப்படின்னு கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடிகிறதால ஓரளவு மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. பழைய வாகனங்கள் செலவு வைக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த மாதத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகார அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கிடைச்சாலும் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்கள் விளங்கணும். குரு சுக்கிர பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு, 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். தன லாபாதிபதியான சுக்கிரன் தன வருவதற்கு வழிகாட்டுவார். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய அழைப்புகள் அப்படிங்கிறது ஆதாயம் தருவதாக இருக்கும். உங்களுக்கு நிலையான வருமானத்துக்கு வழி கிடைக்கக்கூடிய மாதம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தையே சந்தித்து வருவங்களுக்கு இந்த மாசி மாதமும் அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்குது. நட்சத்திரநாதன் சூரியனும் சனி பகவானும் தடைப்பட்ட வேலைகளை எல்லாத்தையும் எளிதா செய்து முடிக்க போறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாகும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிந்து வருவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரும் கேதுவுக்கு பாக்கிய குருவின் பார்வை இருக்கிறதால குழப்பம் அப்படிங்கிறது விலகும். தெளிவான முடிவெடுப்பீங்க. இழுபறியா இருந்துட்டு வந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மனம் சொல்கிறபடி வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாசி மாதம் யோகமான மாதம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவீங்க. 6ஆம் இடத்துல ஆத்மகாரகன் உங்க ராசிநாதன் கர்மகாரகன் சஞ்சரித்து வருவதால துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். உங்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். மனதில் இருந்துட்டு வந்த சிரமம் அப்படிங்கிறது குறைஞ்சி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் துணிச்சலோடும் தைரியமாகவும் செயல்பட்டு இந்த பிறக்கக்கூடிய மாசி மாதத்தை அடியெடுத்து வைக்க போறீங்க. உங்க நட்சத்திரநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தைரியமா செயல்பட தொடங்குவீங்க. நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீங்க. வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு
வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சூரியன் உங்களுடைய செல்வாக்கை மேலும் உயர்த்துவார். தடைப்பட்ட வேலை எல்லாத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு சபலங்களை உண்டாக்கலாம். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தில் சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கவும் தொடங்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்தாலும் பொருளாதாரத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது.